வணக்கம். இந்த பதிவு ஃபேர் ட்ரேட் சர்டிஃபிகேஷன் அதை பற்றியது. ஃபேர் ட்ரேட் சர்டிஃபிகேஷன் என்ன தமிழ் எப்படி சொல்லலாம்னா, நியாயமான முறையில் வர்த்தகம் பண்ணுறதுக்கு உண்டான அத்தாட்சி அல்லது சான்றிதழ் அப்படின்னு சொல்லலாம். இது யார் யாருக்கு பொருந்துன்னா, பொதுவாகவே இந்த ஃபேர் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து உலக அளவில் இது ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ இந்தியாவிலையும் அது இந்த மாதிரி ஃபேர் ட்ரேட் இந்தியான்னு வச்சுருக்காங்க. யாருக்கு இது அப்ளிகபிள் ஆகுதுன்னா பெரும்பாலும் விவசாய பொருட்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது. இந்த ஃபேர் ட்ரேட் சர்டிஃபிகேஷன் கூட்டுறவுத்துறையில் இருக்கிற நிறுவனங்களுக்கு, இந்த துறையில் இருக்கிற வியாபார நிறுவனங்களுக்கும் சரி, அது தவிர வளரும் நாடுகளில் இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் கிடைக்குது. இந்த ஃபேர் ட்ரேட் சர்டிஃபிகேஷன் இருந்தால் என்ன லாபம்னு பார்த்திங்கன்னா, இது விற்கும்போது நாங்கள் எங்களுடைய வியாபாரத்தை நியாயமான முறையில் நடத்துகிறோம் அப்படிங்கிறது இது ஒரு மார்க்கெட்டிங் டூலாகவும் பயன்படுத்தலாம். ப்ளஸ் வெளியில் நம்ம கொடுக்கும்போது நல்லமான முறையில் நம்ம தயார் பண்ணுறோம், எக்கோலாஜிக்கல் இம்பேக்ட் இல்லாமல் பொருளை தயார் பண்ணுறோம் அப்படின்லாம் நம்ம சொல்லி விற்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு டெக்னிக்காக இருக்குது. இந்த ப்ராசஸை பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்னென்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம். என்னென்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லி இந்தியாவில் இது கொடுக்குறது ஃபேர் ட்ரேட் இந்தியா அப்படின்னு ஒரு நிறுவனம் டெல்லியில் இருக்காங்க. அவங்களுடைய அந்த கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி நம்முடைய வியாபாரத்தை எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கணும். எப்படின்னா, ஒரு கூலி கொடுக்குறோம் தொழிலாளர்னால் அது ஃபேர் வேஜஸாக இருக்கணும், சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்கணும். அது தவிர அதுக்கெல்லாம் முடித்த பிறகு நம்ம அப்ளிகேஷன் கொடுத்த பிறகு அவங்க நம்ம அசஸ்மெண்ட் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. முக்கியமானது என்னென்னா, இது சர்டிஃபிகேஷன் ஒரு தடவை வாங்கினதோடு முடிஞ்சு போகல, வருஷம் அவங்க பார்க்குறாங்க. இது ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது. அதனால் இந்த ஒரு தடவை நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, இதுவே நம்முடைய நடைமுறையாக இருக்கிற மாதிரி நம்ம வியாபாரத்தை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா, இந்த ஃபேர் ட்ரேட் சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயமே நம்முடைய தொழிலை விரிவுபடுத்தும். முக்கியமாக இதை கவனிக்க வேண்டியது இப்போ நம்ம அதிகமாக விவசாயம் சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு இந்த ஃபேர் ட்ரேட் சர்டிஃபிகேஷன் இருந்தால் உலக அளவில் அந்த மார்க்கெட்டை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தேங்க்யூ.